தாயின் மார்பே தாமே. அம்மா அப்பா உறவிலே பிள்ளைகளாக பிறந்தோம். தாலாட்டும் சீராட்டும் நம் தாய் தந்தையின் செலவாகும். உடம்பும் உயிரும் நம் அன்னை கொடுத்தார். உணவும் முளையிடமும் யார் கொடுப்பா? சிந்திக்க தெரிந்த நம் முன்னோர்கள் இயற்கை காக்க நமக்கு சொல்லிக் கொடுக்க மறந்தார்கள். மலைகள் இருந்தால் மழை வரும், காடுகள் இருந்தால் பயன் தரும். காடும் மலையும் நமக்காக, இரண்டும் சிறந்திருந்தா பூமியில் நம் வாழ்க்கை சீராகும். ஆறறிவு என்று ஐந்தறிவாய் எல்லாம் தனது என்று காட்டை அழித்து வீட்டாக்குகிறான். மலையை அழித்து பணமாக்குகிறான். வீடும் பணமும் உயர்வு என எண்ணுகிறான். இடுப்பளவு இடம் இருந்தாலும் கற்களை போட்டு காசாக்குகிறான். பயணத்தின் நடுவே இளைப்பாற வழிகள் தோறும் மரங்கள் இல்லை. விலங்குகள் நீரருந்த நீர்நிலைகள் இல்லை. விட்டில் பூச்சிகளாய் ஆனது இன்று விண்டில் விலங்குகளின் நிலைமை. மரம் செடி கொடிகள் இல்லை, அதனால் மரகந்த சேர்க்கை செய்யவில்லை. மது ஈக்களுக்கு வேலை இல்லை. மருந்து என தெரியாமை இயற்கையை உண்டு வலிமையுடன் வலம் வந்தனர் அன்று. மருந்து பைகளை சுமந்தே வலது இடதுமாக போகிறான் இன்று. காரணம் தான் என என்ன மறுக்கிறான். காடுகளை பாதுகாத்தா வீடும் நாடும் நலம் பெறும். மறந்தும் காடுகளை நீ அழித்தால் பாலுண்ட நம் தாயின் மார்பை நாமே அழிப்பதற்கு சமமாகும். உண்மை நிலையை உணர்வோமா? காடுகளை காப்போமா? உண்மை நிலை உணர்வோமா? அன்புடன் பார்க்கணும்.